ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். மொட்டை மாடியில் இங்கே சரவணா அவங்களுடைய மாமா பழனி மாமா 2 பேர் படுத்திருக்காங்க. அனாரை பழனி மாமா சரவணுக்கு கதை சொல்லிகிட்டே இருக்காரு. இன்றைக்கி நான் ஒரு சினிமாவுக்கு போனேன்டா, சினிமாவில் இப்படி காமிச்சாங்களா, ஹீரோயின் வந்தாரா, ஹீரோ வந்தாரா, 2 பேரும் ஐடியா சொன்னாங்களா, அப்படியே ரோஜா பூ மாலையெல்லாம் போட்டு உதுத்து விட்டாங்களா, அதில் ஹீரோயினோட என்ட்ரன்ஸ் கொடுத்தாங்களா, அப்படி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் சரவணா பார்த்துட்டு, சரி ஒரு வழியாக 2 பேர் பேசிட்டாங்களா, கதை முடிஞ்சிச்சா, போதுமா நான் படுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி சரவணன். இவன் வேறு ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் படுக்கட்டுமா போடா, நான் சொல்கிற கதை நீ கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு நிழல் மாதிரி தெரியுது. ஐயோ அம்மா பேகி அப்படின்னு சொல்லி பழனி பயங்கரமாக கத்துறாரு. மாமா பேய் கிடையாது மாமா, அங்கே பாருங்கள் செந்தில் அப்படிங்கிறாங்க. செந்திலா, டேய் நீ என்னடா இங்கே, நீ எதுக்கடா இங்கே வர்ற அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படியே உங்களை சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ட்டு செந்தில் மாடிக்காராரு. பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், எதுக்கடா பாயத்தலாம்லாம் கையில் வச்சுருக்கேன்னே. மாமா என்ன மாமா, நான் அப்படியே கொஞ்சம் நேரம் உங்கள் கூட ஜாலியாக அப்படியே பேசிக்கிட்டே இங்கேயே படுத்துக்கிறேனே அப்படிங்கிறாங்க. சரவணா டே செந்தில் நீ எதுக்கடா இங்கே வந்திருக்கு, இங்கேனா பேச்சுலருக்கு இடம் இல்லைடா, நீ போய் கீழே போய் படுறா அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த பிள்ளை பாவம் என்னடா நினைக்கும், தனியானடா இருக்கும் அந்த பிள்ளைன்னு. ஐயோ அண்ணா மீனா தூங்கிட்டானான்னு, தூங்கினா இப்போ என்னடா அவள் என்ன நினைப்பா, நீங்கள் இல்லாட்டினா தேடுவாளாடான்னு. அதெல்லாம் தேட மாட்டானா, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இங்கே கூட உங்களை ஜாலியாக அப்படியே பேசிக்கிட்டே உங்க கூட இங்கேயே படுத்து தூங்கிட்டு போகிறேனே அப்படிங்கிறாங்க. டேய் நீ வாட படுற அப்படின்னு பழனி சொல்கிறாரு. என்னம்மாம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. டேய் நான் கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்டான்னு. கதை சொல்கிறியா மாமா, நீ சின்ன வயசில் எத்தனை கதை எங்களுக்கு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்க ஞாபகம் இருக்கா, மொட்டை மாடியில் படுத்து நாங்கள் நிறைய கதை உன்கிட்ட கேட்போம்லன்னே, அந்த கதை இன்னும் சொல்கிறியானே. டே நான்லாம் கதை சொல்ல ரெடியாக தான் இருக்கேன், நீங்கள் தான் இப்போ வர கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. சரி என்ன கதைன்னே, அன்றைக்கி போய் சினிமாவில் ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன்டா அவனே. இன்னமும் நீ எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் போய் திருட்டுத்தனமாக படம் பார்த்துக்கிட்டு இருக்க, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டேய் நீ வேண்டாம் உங்கள் அப்பாட்ட கோர்த்து விட்றாதடா அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. சரின்னு படுத்துட்றாங்க. இங்கே அன்னார் இங்கே கதிர் ராஜி 2 பேர் ரூமை கட்டுறாங்க. கதிர் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டே இருக்காரு. இது ராஜி தூங்கிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணி எந்திரிச்சுறாங்க. கொஞ்சம் மெல்லமாக பேசுறியா அப்படிங்கிறாங்க. டே இருடா மச்சி ஒரு நிமிஷம் ஃபோன் ஒரு நிமிஷம் நிப்பாட்டுறா அப்படிங்கிறாங்க. திருப்பி கேட்குறாங்க என்ன சொன்னேன்னு, கொஞ்சம் மெல்லமாக பேசு அப்படிங்கிறாங்க. அவள் திருப்பி கண்டுக்கிடாமல், என்னடா மச்சான் உன் ஃப்ரெண்டு கூட அப்படியே நீ உன் ஆளை கூட்டிகிட்டு வெளியில் போனியாம்ல, பார்த்துடா இப்போலாம் ரொம்ப அதிகமாக வெளியில் போகிறேன்னு. ஓ நாளைக்கு வேறு சினிமாவுக்கு போறியா, சரி பார்த்துப்போ, உன் ஆளோட அப்பா அடிக்கடி வெளியில் சுற்றிக்கிட்டே இருக்காராம், அவர் கண்ணில் எதுவும் பற்ற போடிங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டே இருக்காங்க. திருப்பி ராஜி கொஞ்சம் மெல்லமாக பேசேன் அப்படிங்கிறாங்க. அப்படி தான் பேசுவேன், இது ஏன் ரூம், நான் கத்தி பேசுவேன் உனக்கே என்னன்னே. ஆனால் நான் அந்த ரூமில் இருக்கேன்ல, தூங்க வேண்டாமா, நான் காலையில் சீக்கிரம் அசைன்மெண்ட் எழுதணும், இப்போ நீ சீக்கிரமாக படுத்தா தான் நாளைக்கு காலையில் சீக்கிரம் தூங்க முடியும், நீ போய் வெளியில் போய் பேசு, இல்லாட்டினா எங்கேயா போய் பேசு அப்படிங்கிறாங்க. அதே தான் நானும் சொல்கிறேன், நீங்கள் 2 காதை பொத்திட்டு படு, அப்படி இல்லாட்டா நீ வெளியில் போய் படுன்னே. தெரியும் நீ இப்படிலாம் பேசுவேன்னு தெரிஞ்சு உங்ககிட்ட நான் ஆக்கியூ பண்ணேன் பற்றியா, ஏன் தப்பு தான் அப்படிங்கிறாங்க. திருப்பி அவர் ஃபோனில் பேசிகிட்டே இருக்காரு. டே நம்ம நேரில் பேசுவோண்டா அப்படின்ட்டு வீடியோ காலில் வேறு பேசுகிறாரு பார்த்துக்கிட்டேவும். திருப்பி ராஜி சொல்கிறாங்க, உனக்குலாம் அறிவில்லை, ஃபோன் தன்னோட போடாத பேசாதான்னு கேட்க மாட்டேன், நீ ஏன் இப்படி உயிரை வாங்குற அப்படின்ட்டு இவங்க ராஜி கத்தி ஃபோன் பேசுகிறாங்க. அவர் கதிர் நீ பாட்டு யார்கிட்ட நீ ஃபோன் பேசிகிட்டு இருக்க, நான் உனக்கு ஃப்ரெண்டு இருக்கிற மாதிரி எனக்கும் ஃப்ரெண்டு இருக்க மாட்டாங்களா, என் ஃப்ரெண்டுகிட்ட தான் நான் பேசுகிறேன், இந்த நேரத்தில் உன் ஃப்ரெண்டுகிட்ட பேசுவேன்னே, நீ தான் பேசுகிற அது மாதிரி தான் நான் பேசுகிறேன்னே, வேணுக்குன்னே நீ ஓவராக கலாய்க்காத என்னென்ன, நான் ஒன்றும் ஒன்றை சொல்லலை, என் ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறேன், இருடி பேசும்போது குறுக்கு ஏன் பேசுகிற, அறிவில்லை உனக்கு அப்படின்ட்டு திருப்பி ராஜி இதுங்கிறாங்க. சரின்னு இவர் ஃபோனை வச்சுடுறாரு. கதிர் ஃபோனை வச்சுட்டு அதுக்கடுத்து உன்கிட்ட மனசி பேசுவாரான்ட்டு வெளியில் எழுந்துச்சி போயிடுறாரு. திருப்பி மொட்டை மாடியை காட்டுறாங்க. பழனி டே தூக்கம் வந்துடுறதாட உனக்கு அப்படி சொல்லி செந்தில் கேட்குறாங்க. இல்லைம்மா தூக்கம் வரமாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. சரவணை பார்த்து இவன் மட்டும் எப்படி தான் படுத்தோடனே தூங்கிறானே, என்ன பண்ணலாம் அப்படின்னு கதிருக்கு வேணா ஃபோன் போடுமா அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. சரி அப்படின்ட்டு ஃபோனை தான் எடுக்கிறாங்க. கதிர் கரெக்டாக மாடிக்கு ஏறி வந்துடுறாரு. என்னடா ஃபோனை உன்னை விட்டு போடலாம்னு சொல்லி எடுத்தோம், அதுக்குள்ளே நீயே வந்துட்டானே. இல்லைம்மாம்மா சும்மா தான் உங்களை பார்க்கலாம் அப்படின்ட்டு. நீ என்னடா இங்கே ராஜி கூட சண்டை போட்டியானு, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. கரெக்டாக சரவணன் எந்திரிச்சிடறாரு. கதிர் நீ இதுக்கு இங்கே நீ கீழே போய் படுக்கலையா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் சும்மா உங்களே பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன், இதில் என்னடா இருக்குது பார்த்து பேசுறதுக்கு, போட கீழே போடனே, ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் தான் நான் படுக்கிறேனே அப்படிங்கிறேன். சரின்னு பழனி இடம் கொடுக்குறாரு. மாமா வர அவசரத்தில் பாயத்தில் அவனை தூக்கிட்டு வரலையே அப்படிங்கிறாங்க. வாடகை இருக்கிற அட்ஜஸ்ட் பண்ணுவோண்டா அப்படின்ட்டு படுத்துறாரு. கதிர் வெறும் தரையில் படுத்துக்கிறத பார்த்து சரவணுக்கு மனசு கேட்கல. ஸோ பில்லோ எடுத்து இந்தாடா கதிர் இதை வச்சுக்கோ, எனக்கு கழுத்துலாம் வலிக்குது, பில்லோ வேறு வச்சா இன்னும் கழுத்து வலிக்கும், அதனால தான் கொடுத்தேன்னே. அப்படியா சரிண்ணே தேங்க்ஸ்னு சொல்லி அவர் பில்லோ வாங்கி போட்டு படுத்துறாரு. மறுநாள் காலையில் கட்டுறாங்க. இங்கே மீனா பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வர்றாங்க. அதுக்கூட இங்கே ராஜி தூத்து தொளிச்சு கோலம்லாம் போட்டுறாங்க வாசலில். என்ன ராஜி அதுக்கூட நீ தூத்து தொளிச்சிட்டியா, எனக்கு கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னு. இருக்கட்டும்க்கா இதனால் என்னக்கா, நானே தூத்து தொளிச்சு கோலம் போட்டேன் அப்படின்னாங்க. அப்படியா, நேற்று நைட்டு கொஞ்சம் தூங்க லேட் ஆகிடுச்சா, அதனால தான் காலையில் எந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்படியாக்கா ஏன்க்கா அப்படின்னு. ஆமாம் அது ஒரு கதை, அந்த செந்தில் இருக்கான்ல, அந்த செந்தில் பையன் 41 நாள் விரதம் இருக்க போகிறேன்ட்டான், எதுக்காகவானே, வேறு எதுக்காக, அந்த சரவண மாமா கல்யாணத்துக்காக தான் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி உன் கண்ணு அப்படியே ரெட்டிஷாக இருக்கேன் ஏன், நானும் சரியாகவே நேற்று தூங்கவே இல்லை,
இல்லைக்கா, எல்லாத்துக்கும் இந்த கதிர் தான்க்கா காரணம் அப்படிங்க. இங்கே மீனா வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ஓ அப்படியான்னு. நான் சும்மா விடுவேனா, நானும் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோனை போட்டு அவனை கலாய்க்கிற மாதிரி நல்லா கலாய்ச்சி விட்டேல்ல அப்படிங்கிறாங்க. கடைசி என்ன அப்படின்னு கேட்குறாங்க மீனா. கடைசி என்ன, அவன் என்கிட்ட ஒன்றும் பேச முடியாமல் பாயத்தெலாம் நீ எடுக்காமல் மொட்டை மாடிக்கு போயிட்டியானே. ஓ அவன் நேற்று மொட்டை மாடிக்கு போயிட்டானா, இதே மாதிரி தான் நேற்று சந்திலும் மொட்டை மாடியில் போய் படுக்க போயிட்டாரு. சரி எனக்கு அதனால் தூக்கமே வரல அப்படிங்கிறாங்க. அதனால் உங்களுக்கு என்ன கண்ணு, அதெல்லாம் உன்ட்ட என்ன சொல்ல, சரி ரைட்டு விடு. ஆமாம் கதிர் போனதை பார்த்து உனக்கு எப்படி இருக்குன்னு. எனக்கு எப்படி இருக்குது, அவன் எங்கே போனால் எனக்கு என்ன, என் பக்கம் வராமல் வந்து என்னை நோண்டாமல் இருந்தால் சரின்னு. ஓ சரி உண்மையை சொல்லு, கதிரை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது, பாவமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓ கதிரை பார்த்தா உனக்கு பாவமாக இருக்குது, ஆனால் கதிருக்கு உன் மேலே கோவமாக இருக்குது. இந்த கோவம் அதுக்கடுத்து பாவமாக மாறும், அந்த பாவம் அடுத்து பாசமாக மாறும், அந்த பாசம் அடுத்து காதலாக மாறும் அப்படின்னு சொல்லி மீன் அப்படியே டைலாக் அடிக்கிட்டே போகிறாங்க. என்னது எங்களுக்குள்ள காதலா, சான்ஸே இல்லை, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நாங்கள் எத்தனை சினிமா பார்த்துருக்கோம், நாங்களும் பார்க்கத்தானே போகிறோம் அப்படிங்கிறாங்க. சரின்னு அதுக்கடுத்து திருப்பி மீனா உள்ளே போயிடுறாங்க. திருப்பி ராஜி வெளியில் வராங்க. ஆமாம் இப்போ எதுக்கு பக்கெட்டில் தண்ணி கொண்டுட்டு வர அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா செடிக்கு தண்ணி ஊற்றலாம் அப்படிங்கிறதுக்காகன்னு அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. அதுக்கு தான் ஓட்ஸ் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஐயோ அது மறந்துட்டேன், சரி இப்போ என்ன பண்ண, நான் தான் வாளி தூக்கிட்டு வந்துட்டேன் இல்லை, இந்த வாளியில் உள்ள தண்ணியை அப்படியே செடிக்கெலாம் ஊற்றிடுறேன் அப்படிங்கிறாங்க. கொண்டுட்டு வர்றாங்க. கரெக்டாக பார்த்தா கதிர் வந்துடுறாரு. ராஜி வலிக்கு உழுற மாதிரி போகிறாங்க, தண்ணியிலேருந்து கதிர் பிடிச்சிடுறாரு. மீனாக்கு இதை பார்த்து ஒரே காமெடி, கண்ணை வேற மீனை மூடிக்கிறாங்க. அதில் ஒரு டைலாக், ஒரு டூயட் சாங் வேறு ஓடுது. அடுத்து வந்து நான் இதையும் பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லி கதிர்கிட்ட கரை சொல்கிறாங்க. கதிர் வந்து அண்ணி அவன் உள்ள போகிறான்னு சொல்லி தான் பிடிச்சேன், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாதுன்னு. ஓ நாங்கள் தான் இது நிறைய படத்தில் டைலாக்லாம் பார்த்துருக்கோமே, எல்லாம் காதில் மலர்றதானே செய்யும் அப்படிங்கிறாங்க. ராஜி வந்துட்டு ஏங்க்கா நீங்கள் வேறு தொணத்தொணன்ட்டு பேசாமல் இருங்கக்கா அப்படிங்கிறாங்க. பார்த்தியா நான் இத்தனை விட சொன்னேன், இது கடைசி உங்களுக்கு காதலாக மாறணும், இந்த ஸ்டார்டிங் வந்துருச்சுல அப்படின்ட்டு மீனா கலாய்க்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து எதிர்த்தாப்புல இருக்கிற அவங்க அம்மா அவங்க சித்தி 2 பேரும் ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. திருப்பி கதிர் வந்துடுறாரு. வந்துட்டு எனக்கு ஒன்றும் அவன் மேலே காதல் பாசம் எதுவும் கிடையாது, யாராக இருந்தாலும் அந்த இடத்துல இருந்தால் நான் இப்போ தான் செய்வேன்ட்டு திருப்பி அந்த பக்கெட்டை கொண்டு போய் வச்சுட்டு திருப்பி கொண்டு வந்து இங்கே வச்சுறாரு. இந்த பக்கெட் அதுவும் இல்லாமல் 200 இது உடஞ்சிச்சின்னா அப்பா ரொம்ப தடவை சொல்லி கட்டுவார். அதுக்காக தான் இனிமேல் இவ பக்கெட்டை உடச்சா என்ன, அப்பாட்ட வச வாங்கினா என்ன, இவ கீழே விழுந்து மண்டையை உடச்சா எனக்கு என்ன அப்படின்ட்டு கதிர் உள்ளே போயிடுறாரு. இதையே அவங்க அம்மா சித்தி பார்த்துட்டே இருக்காங்க. சரி ரைட்டு விடு ராஜி, இதெல்லாம் உன் சகஜம் தானே, உனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்லட்டுமா, அங்கே பாரு எதிர்த்து வீட்டில் உள்ள ஜன்னல், ரைட் சைடு உள்ள ஜன்னலை பாரு அப்படிங்க ராஜி பார்த்துட்றாங்க. அவங்க அம்மாவும் சித்தியும். அடுத்து அதுக்குன்னே அவங்க அப்பா வந்துடுறாரு. அவங்க அம்மா உமா அப்படின்னு சொல்லி அதட்டி கூப்பிட்டுட்டு, என்ன எதிர்த்து வீட்டில் உள்ள ஜன்னல்லாம் திறந்துருக்கு, இனிமேல் அந்த வீட்டை பார்த்து இருக்கிற எந்த ஜன்னலையும் திறக்கவே கூடாது அப்படின்ட்டு ஜன்னல்லாம் ஃபுல்லாக பூட்டிடுறாரு. உனக்கு விரோதம் பண்ணவங்கள விட உன் பொண்ணு மேலே உள்ள பாசம் தான் ரொம்ப அக்கறையாக போச்சோ, இனிமேல் எந்த ஜன்னலையும் திறக்கக்கூடாதுன்ட்டு அவர் கூட்டிகிட்டு போயிடுறாரு. சரி விடு ராஜி, வா இன்னும் எவ்வளோ நாள் நம்மளும் பார்ப்போம் அப்படின்ட்டு மீன் அவங்களை தேற்றி உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க.